வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வீட்டிலே வந்து பியர் சோப் மாதிரியான டிரான்ஸ்பரண்ட்டான சோப் பேஸ் வந்து வீட்டில் செய்யலாம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். முதல்ல இருந்து கடைசி வரையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது சோப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம லை வந்து செஞ்சுக்கணும். அதுக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த கெமிக்கல் வந்து நம்ம 75 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம அப்படியே தொட்டோம் அப்படின்னா நம்ம கை வந்து எரிச்சலாக இருக்கும். அதனால் நம்ம க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு மெஷரிங் கப்பில் 75 கிராம் அளவுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுளான தண்ணி வந்து எடுத்துக்கணும். எப்போவுமே சோப் செய்கிறதுக்கு நம்ம ஆர்ஓ வாட்டர் அப்படி இல்லைன்னா மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். டேப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 12 மணி நேரம் வரையும் அப்படியே வச்சிடலாம். இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 12 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வந்து இதை டபுள் பாய்லர் மெத்தட் மூலயமா செய்ய போகிறோம். அடி கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ அதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் வந்து நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்கிற சோப்பில் மட்டும்தான் நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ நான் வந்து தேங்காய் எண்ணெய் பேக்கெட் எண்ணெய் தான் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு, நான் அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. அது வந்து 150 கிராம், அதாவது 150 ml வரையும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போது டபுள் பாய்லர் மெத்தடில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகும்போதே நம்ம 10 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பட்டர் அப்படி இல்லைன்னா கீ வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம சோப்பை வந்து கொஞ்சம் கட்டியாக ஆக்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து லை வந்து எடுத்திருக்கேன். நம்ம 12 மணி நேரம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லையில் வந்து நான் 85 ml லை வந்து ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணும்போது நம்ம கையிலையோ இல்லைன்னா கண்ணிலையோ படாத மாதிரி சேஃப்டியாக நீங்கள் வந்து செய்யணும். இப்போது இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து நல்லா கட்டி ஆகணும், அப்போ தான் இது வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் செய்கிறதுனால நம்ம சோப் செஞ்சு முடித்து நான் 1 மாதம் வரை வச்சுருக்க தேவையில்லை, உடனே வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம அதை வந்து காய்ச்சிடுறதுனால அந்த காஸ்டிக் சோடாவில் இருக்கிற பவர் எல்லாம் குறைஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் எல்லாமே கட்டி ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் நல்லா கட்டி ஆகணும், அப்போ தான் இது வந்து சோப் பதத்துக்கு வருது அப்படின்னு அர்த்தம். இது நல்லா கட்டி ஆகிற வரையும் நீங்கள் மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ அது கட்டி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிளிசரின் வந்து 50 ml அளவுக்கு ஆட் பண்ணுறேன். கண்ணாடி மாதிரியான சோப் செய்கிறதுக்கு கிளிசரின் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் கிளிசரின் நம்ம ஸ்கின்க்கு ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப நல்லதாகவும் இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற சோப்லலாம் வந்து நல்ல சாஃப்டாக வேணும், குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் சோப் செஞ்சு யூஸ் பண்ணலாம். இப்போது கிளிசரின் ஊற்றி நான் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரையும் வச்சுருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து ஒரு 85 ml வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆல்கஹால் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த சோப் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு நார்மலான சோப் மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த ஆல்கஹால் சேர்த்துட்ட உடனே சோப் வந்து சீக்கிரமாக கரைய ஸ்டார்ட் ஆகிடும். அந்த எண்ணெயெல்லாம் வந்து சீக்கிரமாக கரையும். இப்போ வந்து அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த சோப் வந்து எப்போவுமே டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம செய்யணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கரைஞ்சிடுச்சு. இதை முழுசாக கரையிற வரையும் நீங்கள் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு லைட்டாக, நமக்கு சோப்பும் கரையுது. மேலே வந்து நுரையாக ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு சோப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இது மொத்தமாகவே செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பாக ஆகும். 30 to 40 மினிட்ஸ் ஆகும். இதை வந்து சிம்மில் வச்சுருக்கணும். இதில் நம்ம ஆல்கஹால் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. அதே நேரத்தில் நம்ம அடுப்பில் வேலை பார்க்கும்போது இந்த ஆல்கஹால் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வேலை செய்யாதீங்க. நீங்கள் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டிலை வந்து நீங்கள் தூரமாக வச்சுருங்க. நான் வந்து இதுக்கு பழக்கப்பட்டதுனால க்ளவுஸ் யூஸ் பண்ணலை. புதுசாக செய்கிறவங்க நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. இதுக்கு நடுவில் வந்து நம்ம சுகர் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 50 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதில் 25 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ டோட்டலாக நமக்கு 75 ml சுகர் சிரப் வந்து வந்திருக்கு. அதை வந்து நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இது கடைசியாக தான் ஆட் பண்ணணும். அதுவும் சோப் வந்து ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருக்கும்போது தான் ஆட் பண்ணணும். இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா சோப்பும் வந்து கரைஞ்சி உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து ஒரு 5 நிமிஷம் திருப்பி மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் மேலே நுரையாக வந்துருச்சு. ஸோ நமக்கு சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். நீங்கள் சோப் மோல்டு இருந்தால் சோப் மோல்டில் ஊற்றிக்கோங்க. சிலிக்கான் மோல்டு இந்த மாதிரி கடையில் விற்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் அப்படியே ஊற்றிடலாம். நான் வந்து பிளாஸ்டிக் மோல்டு தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். இந்த மாதிரி மோல்டு வந்து கரெக்டாக சோப் சைஸுக்கே வந்து இருக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 250 rupees அவ்வளோதான். இதில் மொத்தம் 16 சோப் வரையும் செய்யலாம். 1/4 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கிறதுனால எனக்கு ஒரு 5லேருந்து 6 சோப் மட்டும்தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 1/2 கிலோ சோப் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து வடிகட்டி நம்ம இந்த மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம எந்த ஷேப்பில் இந்த சோப் லிக்விட் வந்து ஊற்றுறோமோ அந்த ஷேப்லேயே நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மூடி போட்டு மூடாமல் 5 மணி நேரம் வரையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு அதிக நேரம் ஆகும். இப்போது ஒரு நாளில் இருந்து 2 நாள் வரையும் இது எடுத்துக்கும் இது வந்து கட்டி ஆகிறதுக்கு. அதே ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்குள்ளேயே இது வந்து கட்டி ஆகிடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து நான் எடுத்திருக்கேன். சோப் வந்து நல்லா கிளியராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு காயின் வச்சு காட்டுறேன், அப்படியே தெரியுது. 1/2 கிலோக்கான சோப் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் டபுள் பாய்லர் மெத்தட் இல்லாமல் சீக்கிரம் செய்யணும் அப்படின்றதுக்காக டைரெக்டாகவே அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி எண்ணெய் வந்து தீஞ்சு போய் கருப்பாயிடும். அந்த எண்ணெயில் வந்து நம்ம சோப் செஞ்சோம் அப்படின்னா மோல்டில் ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு கருப்பாக கிடைக்கும். அப்படி இல்லாமல் நம்ம கொஞ்சம் சிரமம் எடுத்தாலும் டபுள் பாய்லர் மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிளியரான இந்த மாதிரி பியர் சோப் மாதிரியான ஒரு சோப் பேஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இதில் வந்து நீங்கள் திருப்பி பர்ஃப்யூம் அப்படி இல்லைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது அலோவேரா அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே வேலையாக செய்யணும் அப்படின்னா முன்னாடியே வந்து பர்ஃப்யூம் வந்து ஒரு 20 ml பர்ஃப்யூம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச சோப்பில் எப்படி நுரை வருது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் தான் நான் கையில் தொட்டேன், அதுக்கே வந்து இவ்வளோ நுரை வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்.